தேவன் நல்லவராகவே நமக்கு இருந்தார். என் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நான் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிற தேவன். அநேக சூழ்நிலைகளில் நம்ம தேவனாகிய கர்த்தரை அநேக நேரங்களில் நம்ம அவரை சரியாக நம்ம கனம் பண்ணுறது நம்ம தவறி போகிறோம். தேவனை கனம் பண்ணாத போது என்ன நடக்கும்னு சொன்னால், அவர் நம்மையும் கனம் பண்ணுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். 1 சாமுவேலில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அவர் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், தேவன் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற தேவன். அநேக சூழ்நிலைகளில் நம்ம அதனால்தான் நம்ம வாழ்க்கையில் சத்ருவின் மேலே நமக்கு ஜெயம் இல்லாமல் போகிறது உண்டு. ஸோ இந்த செஷனில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னன்னா, சாத்தானை காலின் கீழ் மிதிப்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த சாத்தானை காலின் கீழ் மிதிக்க முடியும்? நான் சொல்றதுனால போய் நான் சாத்தானை காலின் கீழ் மிதிப்பேன் அப்படின்னா, சாத்தானை காலின் கீழ் யாரெல்லாம் மிதிக்க முடியும்? இந்த நாட்களில் எனக்கு சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அன்னுதின வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும், எல்லாருமே இல்லை, வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம சாத்தான காலின் கீழ் மிதிக்க முடியும். அப்படி சாத்தான காலின் கீழ் மிதிக்கணும்னு சொன்னா, நான் சொன்னது போல இங்கேயும் ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க சாத்தான காலின் கீழ் மிதிக்கும் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லித்தரேன். நான் சொல்றல, வேதம் சொல்லித்தருது. நமக்கு வேதம் எப்படின்னு சொல்லி தருகிறது. தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி ஆகிய ஓசியா இந்த வார்த்தை, தானியேல் தீர்க்கதரிசிக்கு அடுத்த புத்தகம் ஓசியாவின் புத்தகம். 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பலுகாதிருப்பார்கள். இந்த வார்த்தையை நான் இப்படி உங்களுக்கு வாசிக்க காண்பிச்சுக்கிறேன். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் திருப்தி அடையாதவர்களாகவும் அவர்கள் பலுகாதவர்களாகவும் இருப்பார்கள். திருப்தியும் அடைய மாட்டாங்க, அவங்க பலுகி பெருகவும் மாட்டாங்க. ஆண்டவரன் பலுகி பெருகுங்கள் அப்படின்னு தான் சொன்னார். நீ விருத்தி அடையணும் அப்படின்னு. தேவனுடைய ஆதங்கமே நம்ம உங்களை என்னையும் குறித்து என்னன்னா, நான் திருப்தியாக இருக்கணும், நான் பலுகி பெருகிறவனா இருக்கணும். நான் சொன்னது போலதான், சாத்தானை காலின் கீழ் ஒரு மனுஷன் மிதிக்கணும்னு சொன்னா என்னிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு எண்ணம் என்னன்னா, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் திருப்தி உள்ள ஒரு மனுஷனா இருக்கணும். இதுதான் அதுக்கு அறிகுறி. நான் கர்த்தரை மதிக்கிறேன்னா மதிக்கலையா, இல்லை நான் தேவனை கனம் பண்றேன்னா நான் தேவனை கனம் பண்ணலையா அப்படின்றது எப்படி தெரியும்னா, நான் திருப்தியா இருக்கிறேன்னா, இங்க என்ன எழுதியிருக்காருண்டா இந்த தீர்க்க தரிசனம்னா, அவங்க கர்த்தரை மதிக்கலப்பா, அதனால அவங்க கிட்ட திருப்தி இல்லை. இப்போ நம்ம கிட்ட இது ஒரு அதிருப்தின்றது எல்லார்ட்டையும் இருக்கு. எல்லா இடத்துலையும் எதை எடுத்தாலும் அது ஒன்றும் இந்த உலகத்துல போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அநேக சூழ்நிலைகள்ல திருப்தியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு. திருப்தியா போதும் அப்படின்றது எல்லாருக்குமே இதுவா இருக்கு. அவங்க அதை செஞ்சிட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க, அது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு.
அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுன்னா, நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை. அந்த திருப்தி இல்லாத ஏன்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போய், பவுலே இப்படி திருப்தி இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் இப்படி ஒரு வார்த்தை எழுதுவார். 1 தீமோத்தேயு 6:6. 1 தீமோத்தேயு 6:6ல அவர் போகும்போது ரொம்ப எலிசு. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்ப பவுல் போதும் என்கிற மனசு இல்லை அப்படின்னு சொன்னா, பவுல் எப்படி அதை பல்ஸ் பிடிச்சு பார்ப்பாருன்னா, இவங்ககிட்ட போதுமென்ற மனசு இல்லையா, இவங்ககிட்ட திருப்தி இல்லையா, இவங்ககிட்ட அதிருப்தி இருக்குதா அப்படின்னா, பவுல் உடனே பட்டுன்னு என்ன சொல்லுவாருன்னா, இவங்ககிட்ட தேவ பக்தி இல்லை அப்படின்றார். ஒரு மனுஷன் தேவ பக்தியா இருக்கிறான்னு சொன்னா, அவன்கிட்ட என்ன, அவனுடைய இந்த மனுஷர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தேவ பக்தி உள்ள எந்த ஒரு மனுஷனும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அதிருப்தியா இராம எல்லா காரியத்திலும் அவங்க திருப்தி உள்ளவர்களா இருப்பாங்க. இப்ப உங்ககிட்ட இந்த அதிருப்தி இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னாவே, நான் தேவ பக்தியில, தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல, நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் வலிக்கினுங்கிறேன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா நீங்களும் நானும் இருந்தோம்னா, நம்ம 2 பேரும், நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்னு சொன்னா, நாம் வந்து திருப்தியா இருந்து கொண்டே இருப்போம். அதனால தான் அந்த 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 தீர்க்கதரிசி இப்படி படம் பிடிச்சு காட்டுறாரு. அப்ப அவங்க கர்த்தரை மதிக்கிறது இல்ல. தேவனை மதிக்கல. அவங்களுக்கு தேவனை மதிக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி வருது. ஒரு அதிருப்தியா இருக்கிறாங்க. அவங்க தேவனை மதிக்கிறவர்களா இருந்தாங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க அதிருப்தியா இருக்கவே மாட்டாங்க. 2வது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பலுகி பெறுகிறவர்களா இருப்பாங்க. பாருங்க என்ன எழுதுறாரு தீர்க்கதரிசி ஓசியா, அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால அவர்கள் திருப்தி அடையாதிருப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் பலுகாதிருப்பார்கள் அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இதுதான் உங்களுக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இந்த இடத்துல வந்து நான் வந்து திருப்தியா இருக்கிறேன், நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு திருப்தியா இருக்கிறேன்னா, அந்த பவுலுடைய இப்ப சொல்றது போல அவங்க வந்து தேவ பக்தி உள்ள மனுஷனா இருப்பாங்க. அவங்க வந்து தேவ பக்தி உள்ளவர்களுக்கு வந்து அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தேவ பக்திக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பவுல் எழுதுவார் ஒரு இடத்துல, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி அவர் வந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தேவ பக்தியின் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன்னா, நான் எனக்குள்ள என்ன வரும்னா, இயேசு என்னை போல மாம்சத்துல, இச்சை நிறைந்த மாம்சத்துல இயேசு வெளிப்பட்டார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு இது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் உண்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்ப நான் வந்து இயேசு என்னை போல ஒரு மாம்சத்துல இருந்தார் அப்படின்றத நான் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருவேன். அது மாத்திரமல்ல, மீகா தீர்க்கதரிசி இப்படி ஒரு வார்த்தை எழுதுறார். 7ஆம் அதிகாரம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இதே தீர்க்கதரிசிகள் தான். உங்க எல்லாரும் எழுதும் போதெல்லாம் அப்படி எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல அவர் வந்து அங்க எழுதுறார். 2ஆம் அதிகாரம் 7:2. மீகா 7:2. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் சகோதரனை வலையில் பிடிக்க வேட்டையாடுகிறான். அவர் சொல்றாரு, தேசத்துல பக்தி இல்லை, பக்தி இல்லாதவன் அற்று போகிறான், மனுஷரில் செம்மையானவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா ரத்தம் சிந்தும்படிக்கு பதிவிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்தம் சிந்துதல்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அவங்க வந்து ஒருவருக்கொருவர் அவங்க சண்டை பண்றதுக்கு
அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு. யுத்தம். இன்னொரு சொல்ல போனா அவங்களுக்கு என்னன்னா, அவங்களதுல அவங்க இருதயத்துல அவங்களுக்கு சண்டை போடணும், சண்டை போடணும். எப்பெல்லாம் உங்ககிட்டயும் என்னிடத்திலையும் நான் சண்டை போடணும், நான் அவங்களோடு கூட யுத்தம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதுன்னா, நான் என்னை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நான் தேவ பக்தி உள்ளவன் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் சொல்லு, யாரா இருந்தாலும் சண்டை போடுற யாரா இருந்தாலும், சகோதரர்கள் நீங்க சண்டை போடுறவங்களா இருந்தீங்கன்னா, 2-2-4ன்றது போல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுவாருன்னா, உங்களை என்னையும் பார்த்த ஆண்டவர், எப்பா நீ ஏமாத்திக்காத உன்ன, நீ தேவ பக்தி உள்ளவன் கிடையவே கிடையாது. ஏன்? நீ சண்டை போடுற. தேவ பக்தி உள்ளவன் சண்டை போடவே மாட்டான். அதே போல சகோதரிகள் நீங்களும் கூட, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுல சண்டை போடுறீங்களா இருந்தீங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா, மாமியார் மருமகள் சண்டை போடுற மாமியார் மருமகளா இருந்தா, 2-2-4ன்றது போல உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் கிடையாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற மாய்மாலம். நீங்க தேவ பக்தி உள்ளவர்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க ரத்தம் சிந்த பதிவு இருக்கிறீங்க. அவன் சொல்றான், ஐயோ பக்தி உள்ளவன் அற்று போகிறானே, தேசத்துல பக்தி உள்ளவன் இல்லையா ஆண்டவரே, அற்று போகிறானே, மனுபுத்திரர்ல குறைஞ்சினே வராங்களே. மத்த எல்லாம் நிறைய இருக்குது, பணம் நிறைய வருது, சொத்து சொகம் நிலம் வீடு ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் நிறைய இருக்குதுங்க ஆண்டவரே. ஆனா மனுபுத்திரர்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வராங்க. என்ன குறையிறாங்கன்னு சொன்னா, அங்கே மனுபுத்திரர்ல அங்க என்ன குறையிறாங்கன்னு சொன்னா அவரு சொல்றாரு, பக்தி இல்லாதவன் இல்ல, பக்தி உள்ளவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. இவன் பக்தி உள்ளவனா, இவ பக்தி உள்ளவளா, இந்த சகோதரி பக்தி உள்ளவர்களா அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் ஏன் கண்டுபிடிக்கும்னா, பக்தி உள்ளவன் ஒரு நாளும் மாம்சத்தோடு கூட போராட மாட்டவே மாட்டான். அவன் பக்தி உள்ளவன். அவனுக்கு தேவன் பேர்ல அவனுக்கு பக்தி உண்டு. அதனாலதான் அவன் போராடுறதில்ல. பார்த்திருக்கீங்களா? இப்போ குடும்பத்துல புருஷனும் பொண்டாட்டியும் குடும்பமாய் உட்கார்ந்து இருக்கிற அநேக நேரங்களில் புருஷனும் பொண்டாட்டியும் குடும்பத்தில் நீங்களும் நானும் கணவனும் மனைவியா இருக்கிற நீங்களும் நானும் நம்ம ஒருத்தருக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போடுறவங்களா இருந்தாங்கன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வாரு, என்ன ஒரே ஒரு சொல்லுவார், எப்பா நீ வேணா சபையில அவங்க 2 பேரும் பக்தி உள்ளவர்கள் தெரியுமான்னு அவங்க என்ன சொல்லிக்கலாம். அவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு நீ நம்பி ஏமாந்துட்டு இரு. ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ பக்தி உள்ளவர்கள் கிடையவே கிடையாது. நீங்க தேவ பக்தி உள்ள குடும்பம் கிடையவே கிடையாது. தேவன் வேதத்தில் ஏன் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் அவர்களை இணைத்தார்? ஏன் அவனை கணவனும் மனைவியுமா இணைத்தார் அப்படின்னா வேதம் என்ன எழுதுக்குன்னா, நாம சொல்றோம் அவர் ஏன் ஆண்டவர் ஏன் உங்க கணவனை தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அப்படின்னு. ஏன் எங்க 2 பேரும் என்ன நாங்க நாங்க பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்களை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதுக்காக. நல்லா படிச்சு பாத்தீங்களா? அதுல என்ன எழுதுக்கணும், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. எனக்கு ஆண்டவர் இப்படிதான் எனக்கு உணர்த்தினார். எனக்கு ஆண்டவரே, எனக்கு திருமணமாகி இவ்வளவு நாள் ஆகுது, எனக்கு பிள்ளைகள் இல்லைங்களா ஆண்டவரே, இப்ப இந்த வார்த்தையை பார்த்தா நான் தேவ பக்தி உள்ள சந்ததி இல்லைன்னு ஆண்டவர். அப்படி இல்லை, நீ அப்படி நினைச்சுக்காத, அப்படி கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் இருந்து நீங்க 2 பேரும் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நீங்க இருக்கணும். நீங்க 2 பேரும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். புருஷனும் பண்டாட்டியுமா இருக்கிற நீங்க 2 பேரும் எப்படின்னா, உன் மனைவியும் தேவ பக்தி உள்ளவளா இருக்கணும், நீயும் தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும். அப்ப நாங்க தேவ பக்தி, என் மனைவி தேவ பக்தினா அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க இருவரும் இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த விதத்திலும் எதற்கும் நீங்க வாக்குவாதம் பண்ணாதபடி, சண்டை போடாதபடி நீங்க இருக்கணும். தேவனை பாப்பாரு, தேவ பக்தி உள்ள சந்ததி பாருங்க இருக்குது பாரு, இங்க இருக்காங்க பாரு 2 பேரு, இங்க தேவ பக்தி உள்ள சந்ததிகள் இருக்கு பாரு. உட்காந்து சதீஷும் அவங்க ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்த உடனே, ஏமா ஆண்டவர் என்ன நான் ஏமாந்துருவேன், ஆனா ஆண்டவர் ஏமாற மாட்டார். ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னா, ஓகே இங்க இருக்க சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரர் இருக்காங்க, இவங்க 2 பேரும் பாருங்க, இந்த குடும்பம் அது தேவ பக்தி உள்ளது. எப்படிங்க ஆண்டவரை சொல்றீங்க? அவங்க காதலின் கழுத்துல ஒண்ணுமே போடல அதனாலயா, இல்ல வெள்ளை சேலை கட்டிட்டாங்க அதனாலயா, இல்ல அந்த பிரதர் பைபிளை தூக்குறாரு அப்படின்னு இல்ல, அந்த மனுஷன் ஒரு நாளும் தன் வாழ்க்கையில ஒரு நாளும் தன் மனைவி கிட்ட அவர் சண்டை போடவே மாட்டார். அவர்
அதே மாதிரி இந்த பொண்ணு இங்க இருக்கு பாரு, தன் வாழ்க்கையில ஒரு நாளும் தன் புருஷனோடு கூட சண்டை போடவே மாட்டா. தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்துல போய் பாரு, ஒரு நாள் அந்த குடும்பத்துக்குள்ள நீ உள்ளே நுழையும் போது என்னன்னா, அங்கே சண்டையின் ஆவியினுடைய வாசனை கூட உன்னால பார்க்க முடியாது. தேவன் பார்த்துனே இருப்பாரு. அப்படியா? ஆமா. இவங்க கர்த்தரை மதிக்கிறவர்கள், இவங்க தேவனை மதிக்கிற ஜனங்க இவங்க. அதனாலதான் இவங்களுக்கு என்ன, எந்த வீட்டுல ஏதாவது ஒரு குறைச்சல் இருந்தது, ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போச்சு, அது இல்லைன்னு சொன்னா ஓகே, அவங்க திருப்தியா இருப்பாங்க. அட இன்னைக்கு காலையில கஞ்சி தான், பரவாயில்ல கஞ்சியே போதும் விட்டே, ஏன் எனக்கு இது பண்ணல, ஏன் எனக்கு அதை செய்யல, நீ வீட்டுல ஏன் இப்படிதானே இருக்கிற, நீ ஏன் அப்படி இருக்கிற, நீங்க என்ன இப்படி தூங்குறீங்க, நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ற, நீ ஏன் அப்படின்ற ஒருவருக்கொருவர் அவங்க கடிக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க. ஒருவருக்கொருவர் அவங்க கனிவாய் அன்பாய் அவங்க இருந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க யுத்த மனுஷர்கள் கிடையவே கிடையாது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுதுன்னா, நான் அவர்களை வனாந்திரத்தில் அவங்களை தெரிய பண்ணல. நான் உங்களுக்கு தெரியுமா, தேவன் யாரை வனாந்திரத்துல தெரிய விட்டார் தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 40 வருடங்கள். 40 வருடங்கள், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணாங்கன்னா, வனாந்திரத்துல அவங்களை சுத்துன்னு சுத்த விட்டாரு. அவங்களை அந்த பயணம் ஈஸியா வந்திருப்பான் எல்லாரும். அவன் ஏன் தெரியுமா வனாந்திரத்துல தேவன் அவங்களை சுத்த விட்டாரு? நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. என்னாகமத்தின் யோசுவாவின் புத்தகம், யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். ஓகே, விருத்த சேதனம் பண்ணாங்க, ஒரு சிலர் பண்ணப்படலை. இப்ப 6வது வசனம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா அந்த வசனத்தை நல்லா உன்னிப்பா பாருங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். நான் இதுல ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், நீங்க கவனிச்சீங்களா? அத நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டு தான் படிச்சேன். ஏன் அங்க என்ன எழுதப்பட்டிருக்கும்? யாவரும் அப்படின்னு, யுத்த புருஷரான யாவரும். அங்க சண்டை போடுற யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் யாவரும், சண்டை போடுற அத்தனை பேரையும் தேவன் என்ன பண்ணாருன்னா வனாந்திரத்துல அவங்களை சுத்த விட்டாரு. அவங்களை வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இருக்காது. வனாந்திரத்துல தேவன் சில அந்த தேவனுடைய அற்புதங்கள் வேணும்னா பார்த்துனே இருப்பாங்க. ஆனா வனாந்திரத்துல தேவன் அவங்க சுத்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துல அவங்க போடல. ஏன் போல? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ஏன் போலன்னு சொன்னா சண்டை போட்டு இருந்தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் தேவன் உங்களையும் என்னையும் பாலும் தேன் தேசத்துக்கு தேவன் கொண்டு போகல? நம்ம வீட்டுக்கு எது எடுத்தாலும் சண்டை போட்டுனுக்கிறேன். நான் சண்டை போடுறேன் வீட்டுல, எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு இது உடனே சண்டை போடுறேன். வேற எதனா ஒரு சின்ன காரியம்னா உடனே தொட்டாசினிங்க மாதிரி மூஞ்சி சுருன்னு சுருக்கி வச்சுக்கிறேன். இல்ல இதெல்லாம் வாக்குவாதம் பண்றேன். இல்ல ஏன்னா ஒண்ணு பண்ண நான் யுத்த புருஷனா இருக்கிறேன். நான் யுத்த புருஷனா இருக்கிற வரைக்கும் தேவனை பார்த்து நீ தேவ பக்தி உள்ளவள் கிடையாது, உள்ளவன் கிடையாது, நீ உன்னை ஏமாத்திக்கிற நீ பாத்துங்க. அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம விழிச்சுப்போம். இன்னில இருந்தாவது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே நான் எங்க வீட்டுல இனிமையாவது இந்த நாளில் இருந்தாவது நான் வீட்டுல நான் யுத்த புருஷனா நான் இருக்கக்கூடாது. இந்த நாளிலாவது ஆண்டவரே நான் எங்க வீட்டுல இனிமேல் நான் யுத்த புருஷியா நான் இருக்கக்கூடாது. நான் ஒரு நாள் என் மனைவியை நான் சண்டை போடுகிறவனா இருக்கக்கூடாது. நான் ஒரு நாள் என் புருஷனை நான் சண்டை போடுகிறவனா இருக்கக்கூடாது. அவன் சண்டைக்காரி அப்படின்னு சொல்லக்கூடாது, இவன் சண்டைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? தேவ பக்தி உன்னை விட்டு எடுபட்டு போகும். நீ தேவ பக்தி உள்ளவன் கிடையவே கிடையாது. தேவ பக்தி உள்ளவன்லாம் எப்படி இருப்பான்னு சொன்னா, அவன் ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ண மாட்டான், அவன் யுத்தம் பண்ண மாட்டான், அவன் 2 கையும் தூக்கிடுவான். எப்படி? ஆபிரகாம் அப்படிதான் இருந்தாரு. ஆபிரகாம் தேவன் அவரை அழைச்சாரு. அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், அவன் விசுவாசத்தின் தகப்பன். அவன் உடனே வந்தான். அவன் போகும்போது ஒரு இடம் வந்துடுது. ஒரு இடத்துல வந்த உடனே ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பாருங்க, இதெல்லாம் ஆரம்பத்துல தான் ஏற்கனவே நீங்க கேட்டதுதான், கேட்டதே மறுபடியும் ஏன் சொல்லிட்டே இருக்கிறேன்னா, நான் சுதந்திரிக்கணும்.
13ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்தில் அங்க பாருங்க, அங்க இருந்த உடனே அங்க 13ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கு. 13ல 5ஆம் அதிகாரம், ஆபிரகாம் உடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். பார்த்தீங்களா? அவர் உடனே சொல்லிட்டார், வேணாப்பா, உனக்கும் எனக்கு வந்து உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேணாம், நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நமக்கு சண்டை வேணாம். நீ வலது பக்கம் போறேன்னா நீ வலது பக்கம் போ, நான் இடது பக்கம் போறேன்னா நான் இடது பக்கம் போகிறேன். இல்ல நீ இடது பக்கம் போறியா, நான் வலது பக்கம் போறேன். நீ கிழக்க போறியா, நான் மேற்க போறேன். நீ தெற்க போறியா, நான் வடக்க போறேன். வேணாம், நமக்கு சண்டை வேணாம், சண்டை வேணாம். நம்ம யுத்த புருஷர்களா நாம் இருக்க வேணாம். நான் யுத்தம் போடவும் வேணாம், எனக்கு யுத்தம் செய்யவும் வேணாம். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு, உடனே லோத்துவை கூப்பிட்டு சொன்னார், வாக்குவாதம் வேணாம் நமக்கு. உடனே பார்த்தாரு, சண்டை பிரிய என்ன பண்ணிட்டாருன்னா உடனே சோதோமை தெரிந்து கொண்டான். உடனே அவனுக்கு எதனா வந்தா, இல்லையே அவரு ஆபிரகாம் மாதிரி உனக்கு சொல்ல தெரியலையே. உடனே என்ன அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவானா, இப்படிப்பட்ட மனுஷர்களை தேவன் பார்த்துனே இருப்பாரு. உடனே அவங்க எதை அவங்க இருதயம் வாஞ்சிக்குதுன்னு பார்த்துனே இருப்பாரு. எதனால இந்த சண்டை வருது, சண்டை எதனால வருதுன்னா, உனக்கு வந்து இப்போ உன்னுடைய இதெல்லாம் அங்க பார்த்து அங்க பச்சை பசேல்னு இருக்குது. அந்த பச்சை பசேலை உனக்கு விரும்பணும்னு நினைக்கிறேன், நீ அதுதான் நினைக்கிற. உடனே நீ அங்க போன நினைக்கிற, என்ன பண்ண, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற. அதுக்கு என்ன வழி, உடனே ஒரு வாக்குவாதம் பண்ண, ஒரு சண்டை போடுவோம், பிரியணும்னு நினைக்கிற. நீ ஒரு நாள் வந்து இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா எங்க குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பிள்ளை பிறந்துட்டுனா அடுத்தது அந்த பொண்ணு கிட்ட, இந்த மனுஷனோடு கூட நான் வாழ முடியாது, நான் சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன், பிரியணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் என் வாயில வந்து டைவர்ஸ்ன்ற வார்த்தை வருது. எப்படியாவது வந்து இந்த மனுஷன் விட்டு நான் போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன், தேவ பக்தி இல்ல. தேவ பக்தி உள்ளவனா இருந்தா நீ என்ன பண்ணிருப்பனா, நான் எங்க போவேன், நான் யார், நானா வந்தேன், ஆண்டவர் தானே உங்களை அழைச்சாரு, நீங்க போகிற இடத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறான்னு நினைச்சுதான் உங்களோடு கூட வந்தேன். இப்ப என்ன போய் இப்படி சொல்றீங்களா, ஏதோ எங்க மேய்ப்பர்கள்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்க, நீங்க எங்க சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க கிழக்க போனா நான் கிழக்க போறேன், இல்ல மேற்க போனா நான் மேற்க போறேன், இல்ல அங்க போங்கன்னா நான் போறேன், நான் தெரிந்து கொள்ள மாட்டேன், நான் வந்து உங்களோட கூட சண்டை போட மாட்டேன். சொன்னீங்களா, சொல்லலையே, நீங்க சண்டைக்காரரா இருந்தீங்க. நல்லா ஞாபகமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எப்பெல்லாம் நீங்களும் நானும் ஒரு சண்டைக்காரனா இருக்கிறோமோ, தேவன் உங்களையும் என்னையும் சோதோம் குமாராவுக்கு நேரா நடத்துவார். சோதோம் குமாரா தான் என்ன போயிட்டு இருப்பீங்க. நம்ம என்னுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சோதோம் குமாரா, ஏதேன் தோட்டம் அப்படியே கவர்ச்சியா இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு என் கண்கள்லாம் எப்படின்னா செழுமை வளமை இப்படிப்பட்டதான காரியங்கள்ல தான் என்ன பண்ணும் அங்க போயிட்டு இருக்கும். ஆனா எப்ப நீ சண்டைக்காரனா இல்லாம, இல்ல நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், சண்டை பண்ண மாட்டேன்னு சொன்னா, தேவன் உங்களையும் என்னையும் தேவ பக்திக்கு ஏதுவாக தேவன் நடத்துவார். நான் தேவ பக்தியில வளர்ற ஒரு மனுஷனா இருந்து கொண்டே இருப்பேன். ஆமா, தேவ பக்தியில நீங்களும் நானும் வளர்களா இருப்பீங்க. அப்படின்னு தேவ பக்தியில நீங்களும் நானும் வளரலாம் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் தேவனை மதிக்கிற ஒரு மனுஷனா இருப்பேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் தேவனை மதிக்கிறவர்கள், தேவனாகி என்னை மதிக்கிறவர்கள். ஆகவே இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா இடத்துலயும் அவங்க அதிருப்தியா இருக்கவே மாட்டாங்க, அவங்க திருப்தியா இருப்பாங்க எல்லா இடத்தையும். அவங்க பாரு இன்னைக்கு இப்படிதான் இருப்பாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து பாரு அவங்க வந்து அப்படியே பழுகி 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 அவங்க பெருகிறவர்களா இருப்பாங்க. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்கள் தேவனை மதிக்காமல் இருக்கிறபடியினால அவர்கள் அவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறாங்க. அவங்க பலுகியும் அவங்க பலுகி பெருகாதவர்களா இருக்கிறாங்க. தேவனை மதிக்கிறவங்க பாத்துறீங்களா, வேதத்துல அந்த மாதிரி தேவனை மதித்த மனுஷர்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் அவங்களை வந்து எதுன்னுவார், தேவனை மதிச்சாங்க.
நோவா எடுத்து பாருங்க. நோவா எடுத்தீங்கன்னா தேவன் அவனை பார்த்து சொல்லுவார், நோவா அங்க எல்லாரையும் பார்த்தேன், ஒருத்தங்கிட்ட தேவ பக்தி இல்லையான்னு தெரியல. நீ தான் தேவ பக்தி உள்ள நீதிமானா இருக்கிறாய், ஒரு தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறாய். நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆகவே நீ என்ன பண்ணுன்னா, நீ எனக்கு நீ கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னாரு. உண்டு பண்ணி அது இந்த பேழை 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரமா இருக்கிற ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு அப்படின்னு உடனே நோவா என்ன பண்ணார்? உடனே தேவனை மதிக்க ஆரம்பித்தான். தேவன் சொன்ன உடனே வேலையை கட்டுன்னு மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, மத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொன்னாரா? இல்ல, தேவனை எதிர்க்க மாட்டான். தேவன் சொல்லுகிற அப்படியே அந்த அந்த இதை அப்படியே தேவன் கேட்டான். 300 முழம் கட்டினாரு, 50 முழம் போட்டாரு, 30 முழம் கட்டினாரு, பேழையை முடிச்சு கட்டினாரு. கட்டி முடிச்ச உடனே தேவன் என்ன பண்ணார்? அவன் பிள்ளைகள் எல்லாரையும் உள்ள நுழைய பண்ணார். பெருமழை பெய்ந்தது, பெருவெள்ளம் வந்துச்சு. வந்த உடனே எல்லாரும் அழிந்து போனாங்க. ஆனா நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் அங்கே தேவன் பிழைக்க பண்ணார். ஏன் ஏன் பிழைக்க பண்ணார்? தேவனை மதிக்க கற்றுக்கொண்டான். பார்த்துருக்கீங்களா? தேவனை மதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோமா? தேவனை மதியாத மனுஷர்கள் உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்களே கேட்டேன் தெரியும். ஏய், யார் கடவுளை மதிக்காதவங்க உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல முதல்ல கடவுளை மதிக்காதவங்க யாருன்னு நீங்க சொல்லுன்னா, சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போற பிள்ளைங்க கூட கரெக்டா சொல்லுவாங்க. ஆதாம யாவாளும் தான், வேற யாரு? அவங்க தான் கடவுளை மதிக்கல. கடவுளை மதிக்க தெரியாதுங்க. நல்லா தெரியுது. தேவனை மதிக்கல. தேவன் அவங்களை உருவாக்குறான். ஆதி மனுஷனை தேவன் படைச்ச உடனே அவனுக்கு சொன்ன ஒரே ஒரு கட்டளை, எப்பா எல்லா கனியும் நீ புசி, எல்லாவற்றையும் நீ புசித்துரு. ஆனா தோட்டத்து நடுவில் இருக்கிற அந்த கனியை புசிக்காத, அந்த அங்க போகாத, அந்த கனியை புசிக்காத அப்படின்னு சொன்னாரு. தொடாதேன்னு சொல்றது இந்த மாதிரி கூட்டிக்கின்றது. ஆனா தேவன் அப்படி தெரியல, நீ அதை அங்க புசிக்காத, அந்த கனியை புசிக்காதன்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? உடனே மதிக்கல. தேவன் சொல்லுகிறத உங்களுக்கு மதிக்கல. அவங்க உடனே போன உடனே எந்த கனியை புசிக்க வேணான்னு சொன்னா அந்த கனியை பறிச்சாங்க, புசித்தாங்க. 2 பேருக்கு என்ன நடந்தது? தாங்கள் நிர்வாணி என்றதை அவங்க கண்டு கொண்டாங்க. அது மாத்திரமா, அவங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க வெளியே போனாங்க. தேவ பக்தி இருக்காது, தேவ பிரசன்னம் இருக்காது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனை எந்த சூழ்நிலையிலும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனை நீங்க மதிக்காத போதெல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி இருந்துட்டே இருக்கும். நீ என்னதான் உங்களுக்கு தண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி வந்துட்டே இருக்கும். திருப்தி இருக்கவே இருக்காது. அந்த திருப்தின்றது வரவே வராது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க சொன்னது போலதான் மீகா அவர் சொன்ன போலதான், அவங்க தேவ பக்தி இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க சண்டை போடுற மனுஷர்களா இருந்து கொண்டே இருப்பாங்க. யுத்த பிரியர்கள், எல்லாருமே யுத்த பிரியர்கள் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் இருப்பாங்க. தேவன் பார்ப்பாரு யுத்த பிரியர் மனுஷன். இன்னொரு இதுல தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துடும். அவருக்கு ஒரு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீட்டை கட்டுவார். அந்த வீட்டை கட்டி முடிச்ச உடனே அவர் பார்ப்பாரு, அங்க பார்த்தா உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்கும். உடனே தாவீது ஒரு எண்ணம் வந்துடும். எண்ணம் வந்துட்டுன்னா அவர் என்ன கூப்பிடுவாருன்னா, ஏமா உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்குது, இதை அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டணும். அந்த ஆலயத்தை கட்டி நான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை உள்ள கொண்டு வரணும்னு எண்ணமா இருக்கிறேன் அப்படின்வார். உடனே போய் அதை நாத்தான்கிட்ட போய் சொல்லுவார். நாத்தான்கிட்ட போய், இந்த மாதிரி தேவனுடைய பெட்டி இங்க இருக்குது, நான் அந்த தேவனுடைய பெட்டியை நான் ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துக்குள்ள நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்வார். உடனே நாத்தான் தீர்க்கதரிசி பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, பரவாயில்லையா, உன் இருதயத்தில் நல்லது என்னன்னு, நீ பெரிய அரண்மனையில் இருக்கிற, தேவனுடைய பெட்டி வெளியே இருக்குது, அதனால நீ என்ன பண்ண, ஒரு ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி அதில் கொண்டாந்து உடன்படிக்கை பெட்டியை வைக்கணும்னு நினைக்கிற. ஆனால் நீ கட்டலாம், பரவாயில்ல, ஒன்றும் சொல்லாது. அப்படி ஓகே, உன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடு, செய் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் சொல்லி அந்த பக்கம் போறாரு இல்லையோ, உடனே ஆண்டவர் நாத்தான்கிட்ட பேசுவார். நீ பாட்டுக்கு அவனு ஆலயத்தை கட்டுன்ற, நீ பாட்டுக்கு அவன் ஆலயத்தை கட்டிடு, நான் உனக்கு ஆண்டவர் இருப்பாருன்னு சொல்றேன். நான் இப்ப சொல்றேன், அவன் தாவீது ஆலயத்தை கட்ட மாட்டான். உங்களுக்கு தெரியுமா? இங்க காண்பிக்கிறேன் பாருங்க.
அந்த இடத்துல அங்க என்ன அவர் என்ன யார் கட்டுவான்றது அவர் என்ன எழுதுறாருன்னு பாருங்க. யார் அங்க அங்கே அங்க யார் கட்டுவான்றத அங்க என்ன எழுதுறாருன்னா, நாளாகமத்தின் புஸ்தகம் அங்க 22 1 நாளாகமும் 22 அதிகாரம் 1 நாளாகமும் 22 அதிகாரம் 22 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. 1 நாளாகமும் 22 அதிகாரம் 6 வசனம். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து, சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட இருதயத்தில் நினைத்திருந்தேன். தாவீது சொல்றான். 8வது வசனம் பாருங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். பார்த்தீங்களா? ஒரு ஆலயத்தை கட்ட போற மனுஷனுக்கு தேவன் என்ன சொன்னார்? நீ கட்டாத அப்படின்ட்டார். ஏன் என்ன ஏன் என்ன பண்ணிட்டான் தாவீது? தாவீதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஆயிற்று. தேவனுக்காக எவ்வளவு வசனங்கள்லாம் வசனத்தை சொன்னவன் ஆயிட்டு, சங்கீதங்கள்லாம் எழுதவன் ஆயிட்டு. ஏன்னு சொன்னா தாவீது யுத்த புருஷன். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ திரளான யுத்தத்தை பண்ண, நீ கொஞ்சம் நெஞ்ச சண்டைவையா போட்ட. நீ போட்ட சண்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற. உட்காந்தா சண்டை போடுற, எழுந்தா சண்டை போடுற, எதுக்கு எடுத்தாலும் நீ யுத்தம் பண்ற. நீதான் வீட்டை கட்ட போறியா? நீ வீட்டை கட்ட மாட்ட. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வீடை கட்டுறது இல்லை. கட்டடத்தை வேணுமா கட்டிடுவாங்க, லோன் வாங்கி அதை இதை வாங்கி வீட்டு வேணா கட்டடம் கட்டுவாங்க. அந்த வீட்டுக்கு உள்ள போனீங்கன்னா நித்தம் அந்த வீட்டில் வந்து சண்டை தான். பிரபாகர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப எனக்கு ஆரம்ப நாள்ல அவர் சொன்னது ரொம்ப இருக்கும். கணக்கு தெரியாதவன் வீட்டில் நித்தமும் சண்டை அப்படின்வார். சொல்லுங்க. கணக்கு தெரியாதவன் வீட்டில் நித்தமும் சண்டை. இப்போ இனிமேல் உங்க வீட்டில் சண்டை வருதான்னு பார்ப்போம். ஏன் கணக்கு தெரியலன்னா, இவர் சொல்லுவார் 2 2 4 ஒன்னு. அந்த அம்மா சொன்னார், இல்லை 2 2 5 2 2 5. எங்க மேத்ஸ் டீச்சர் மாதிரி சொல்லியே கொடுக்கலையே. உங்க டீச்சருக்கே தெரியாது, உங்க டீச்சருக்கு புத்தி இல்லை. எனக்கு தெரியும் 2 2 5. இப்போ நீங்க பிள்ளைங்களாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டில் உட்காந்து அம்மா சாந்தமுள்ள அம்மா வந்தா, இல்லம்மா அப்படி இல்லம்மா பாருமா 2 2 4 கல்லை கொண்டாந்து வச்சு காட்டுவீங்க. அம்மா வந்து இந்த கல்லாலே நம்மளை அடிச்சாலும் அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க சொல்ல விட மாட்டீங்க. அதனாலதான் அந்த வார்த்தை அவர் சொன்னாரு, கணக்கு தெரியாதவன் வீட்டுல நித்தமும் சண்டை தான் வரும். வீடு கட்டிடுவேன், வீடு நல்லா கட்டணும், நல்லா பிரம்மாண்டமா நல்லா உள்ள எல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்கிடெக்ட் அவங்க எல்லாம் கொண்டு எப்படி இன்டீரியரா இல்லைன்னா பண்ணும், எல்லாம் அழகா வீட்டுல நுழைஞ்ச உடனே, சே சிஸ்டர் ரொம்ப சூப்பரா பண்ண, யாருக்கு இன்டீரியரா யார் பண்ணது, ரொம்ப அழகா இருக்கு அப்படி இப்படின்னு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த வீட்டுல ஒரு ஸ்மெல் வரும். என்ன ஸ்மெல்லு? சண்டை, நாற்றம், தாங்க முடியாது. உங்களுக்கு நீங்க வேணா நீங்க அது என்ன நீங்க வேணா நைஸா சிஸ்டர் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஓடிடு நீங்க சொல்லிட்டு அப்படி போயிடுவீங்க. அங்க சின்ன பிள்ளைங்களாம் இருந்தா என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு சொல்ல தெரியாது, எழுந்து ஓடிடுவான். எங்க வீட்டில் நாங்கள் ஒரு பையன் இப்போ அவன் பெரிய ஆளாயிட்டான், அவன் பெரிய இன்ஜினியர். அவன் வந்து பெரிய ஒரு கம்பெனியில் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். எங்கள் வீட்டில் அந்த பையன் சின்ன பையன் வளர்ந்துட்டு இருந்தான். அவன் வளர்ந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் நல்லா விளையாடுவோம், நல்லா விளையாடி நல்லா கலகலன்னு நல்லா விளையாட்டே இருப்போம். இதை தூக்கி அங்கே போடுவான், அப்படி ஏதோ ஒன்று பண்ணுவான், ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாள் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தான். வரும்போது வீட்டுக்குள்ளே வந்தவன், நான் இப்போ நான் சேரில் உட்காந்து ஏதோ யோசனை உட்காந்துக்கிறேன். என்ன யோசனை? பெரிய யோசனை கிடையாது. என்னடா இந்த பொண்டாட்டி இப்படிலாம் பண்றாளே, இந்த இவ்வளவு கட்டினது பெரிய தப்பா போச்சு அப்படின்னு இந்த மாதிரி யோசனை தான், நல்ல யோசனை கிடையாது. நீங்க ஏதோ பிரதர் பிரகாஷ் உட்காந்து வேற ஏதோ யோசனைக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த யோசனை கிடையாது. கருமம், இதை போய் கட்டிவிட்டோமே அப்படி இப்படின்ட்டு தகாத விதமா யோசனை உக்காந்துக்கிறேன். ஆவி, அந்த ஆவியை பாருங்க.
அந்த நேரத்துல இவன் உள்ள நுழையிறான். இவன் உள்ள நுழைஞ்சோன்னு கிட்ட அங்கேருந்து வந்து ஹை அங்கிள் அப்படின்னான். அவன் எப்பயும் இந்த மாதிரி ஹை அங்கிள்னா நான் போய் அவனை ஹக் பண்ணுவேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடுவோம். தூக்கி தோள் மேல போட்டுப்போம். 2 பேரும் அப்படி இப்படி விளையாட்டு இருப்போம். அன்னைக்கு அவன் வந்த உடனே அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டான். வந்த உடனே என்ன வந்து ஹை அங்கிள் அப்படின்னான். நான் பார்த்தேன் என்னடா அப்படின்னு. அவன் நினைச்சேன் என்னடா அது நாய் மாதிரி குலைக்கிறான் அந்த ஆளு அப்படின்ட்டு. சொல்ல தெரியல, இல்லைன்னா சொல்லியிருப்போம். சின்ன பிள்ளை இல்லை, அதுக்கு என்ன தெரியும். உங்களுக்கு கூட தான் சொல்றேன். நீங்க என்ன இப்போ நம்ம எல்லாம் சிரிக்கிறோம். வீட்டில் சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்தோன்னு நீங்க என்ன ஒன்று சொல்லுவீங்க, அதை பார்த்து ஏன் அப்படின்னுங்க. அவன் மனசுக்குள்ள நினைச்சுப்போம் என்னன்னு தெரியல, எங்க அம்மா தானே அது இல்லை வேற எதனாவா அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைப்போம். தெரியுமா உங்களுக்கு? உங்க ஆவியை காட்டி கொடுத்துரும். உடனே நான் உடனே நேரம் என் கிச்சனுக்கு போனேன். அங்கே என் ஒய்ஃப் அங்கே கிச்சனில் என்னவோ கிண்டிக்கிட்டு என்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே போன உடனே சரி இந்த ஆள் தான் இப்படி குலைக்கிறோம், சரி அங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஹலோ ஆண்டி அப்படின்னோம். எங்க வீட்டம்மா என்ன பண்ணாங்கன்னா என்னடா அப்படின்னோம். அவ்வளோதான் போச்சு ஒன்று. ஐயோ இது அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு தான் வந்தோமா இல்லை எதனா ஒரு மிருகத்து வீட்டு வந்துட்டுமா என்னன்னு தெரியலையே. இவங்க 2 பேரும் அங்கிளும் ஆண்டி தானா இல்லை இது ஒரு நாய் அது ஒரு நாயா இல்லை இது பேய் 2 பேய்ங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்தான். வெளியே ஹாலில் வந்து நின்னான். இப்படி எப்படி பார்த்தான். பார்த்தோன்னே சடார்னு இருந்து வெளியே போயிட்டான். எப்பவுமே நல்லா விளையாடுவோம், நல்லா இதுவாக இருப்போம், நல்லா விளையாடினே இருப்போம். எனக்கு உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து நான் யோசித்தேன், ஆண்டவரே பிள்ளை எப்போ வந்தாலும் நல்லா விளையாடுவோம், இப்போ வந்த உடனே ஓடிட்டானே, நல்லா இப்போ இந்த மாதிரி இல்லையா ஆண்டவரே, இன்னைக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. அப்போதான் ஆண்டவர் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தார். 2 பேரும் என்ன ஆவியில் இருக்கிறீங்க தெரியுமா? மிருகத்தினுடைய ஆவியில் இருக்கிறீங்க 2 பேரும். சின்ன எலும்பு துண்டுக்கு தான் 2 நாயை அடிச்சிக்கும் பார்த்தீங்களா? அது ஏன்னா நல்ல பீஸ், நல்ல தொடை, நல்ல வந்து லெக் பீஸ் ஏன்னா நல்லா அப்படியே இருக்கிறதுக்கு 2 நாயம் கடிச்சிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் யாருன்னா பார்த்துருந்தா சொல்லுங்க. ஆனால் 2 நாயம் எதுக்கு அடிச்சிக்குதுன்னு சொன்னா பசங்க கிட்டி சுவச்சு எல்லாம் போட்டு காஞ்சி போனால் அந்த எலும்பு அப்படி போட்டு தூக்கி போட்டு பாருங்க, அந்த எலும்புக்கு 2 நாயம் அடிச்சுக்கும். எலும்புக்கு, காஞ்சி போன எலும்புக்கு, வேற எதுக்கும் இல்லை. உப்புக்கு சொப்பு இல்லாத காரியத்திற்கு தேவன் சொன்னாரு, நாற்றம் எடுத்த உன் ஆவி, உங்க ஆவியினால்தான். அவனுக்கு சொல்ல தெரியல, அவனுக்கு மட்டும் பேச தெரிந்தா அவங்க 2 பேரையும் புத்தி சொல்லிட்டு போயிருப்பான். சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியல. அந்த நாத்தம் அவனால சகிக்க முடியல, அதனால தான் எழுந்து வெளியே ஓடிட்டான். உங்க ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. வீட்டுல பிள்ளைங்களாம் லேசப்பட்ட பிள்ளைங்க நினைக்காதீங்க. இந்த பிள்ளைங்களாம் இதே நான் வந்து இந்த இடத்துல நம்ம எல்லாருமே வித்தியாசமான ஆவியில நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த இடத்துல இந்த பிள்ளைங்க ஒருத்தம் கூட இங்க உட்கார மாட்டாங்க. ஒரு பிள்ளை கூட இங்க உட்காரவே மாட்டாங்க. எழுந்து என்னத்துக்கு, எனக்கு பாத்ரூம் வருது, எனக்கு வேர்க்குது, எனக்கு அது பண்ணுது, எனக்கு இப்போதான் தண்ணி தாகம் எடுக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா எழுந்து வெளியே போயிடுவோம். வெளியே போய் விளையாண்டு இருப்போம். ஏன்னா உள்ள இருக்கிற ஆவி சரியில்லடா, அது பரிசுத்த ஆவி அல்ல, அங்க உள்ள சண்டை போடுற ஆவி இருக்குன்னு சொல்லுவாங்க. சண்டை போடுற ஆவி இருக்குன்னு சொல்லுவோம். தாவீது அப்படிதான் போயிட்டாரு. நான் ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு ஆலயத்தை கட்ட மாட்டான். சண்டை போடுற இவன் ஆலயத்தை கட்ட மாட்டான். சண்டை போடுற உங்களையும் என்னையும் தேவன் எப்படி வீட்டை கட்ட அனுமதிப்பார்? நான் என்ன லோன் வாங்கி வீட்டை கட்டிடலாம், ஆனால் தேவன் விரும்புகிற வீட்டை என்னால கட்ட முடியவே முடியாது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, யுத்த மனுஷரா இருக்கவே இருக்காதீங்க. தேவ பக்தியில வளரவே மாட்டீங்க. தேவன் உங்க வீட்டையும் என் குடும்பத்தையும் கட்டவே மாட்டார். தேவன் என் கூட சரி, நான் அதுக்கு விதிவிலக்கு கிடையவே கிடையாது. நான் யுத்த புருஷனாய் சண்டை போடுகிறவனா நான் இருந்தேன்னா தேவன் எனக்கு வந்து எத்தனை வயசான, இப்ப எனக்கு 69 வயசுன்னு நெஞ்ச நிமித்தினுங்களாம். 69 வயசாகி உனக்கு வீட்டு கட்ட தெரியல முட்டாள் அப்படின்னு சொல்லுவார் தேவன் என்னை பார்த்து. என்ன பார்த்து தேவன் அப்படிதான் சொல்லுவார், மதியனே இருக்காய், ஏன் இப்படி உனக்கு மதியனமா இருக்கிறேன், இவ்வளவு வயசாகி கூட இன்னும் சண்டை போடுற மனுஷனா இருக்கிறிய, உனக்கு அமைதலா இருக்க தெரியலையே உனக்கு. பிரியமான சகோதரனே சகோதரியே, நான் உங்களை முட்டாள்னு சொல்லுங்க, என்னதான் முட்டாள்னு சொல்லிக்கிறேன். என்ன பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்றார், மதியனே ஒரு முட்டாள் போல் நடந்துக்கிறியாப்பா, இப்படி எல்லாம் இருந்துக்கிறியன்னு ஆண்டவர். ஒரு சமயம் உங்களை ஆண்டவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியாது எனக்கு. நான் அந்த உணர்வோடு கூட இருக்கணும். ஆண்டவரே நான் ஒரு மதியனமாய் நடந்து கொண்டேனே, எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல சண்டை போடுற மனுஷனா இருக்கிறேனே,
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இங்க அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்தது என்ன சொல்ற, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும், அவன் நாட்களிலே இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன், அவன் என் நாமத்திற்காக ஆலயத்தை கட்டுவான். யாரு? அமைதலுள்ள புருஷன். அவன் யுத்தம் பண்ணுகிறவன் கிடையாது. அமைதலுள்ள ஒரு புருஷன். அந்த அமைதலுள்ள புருஷன் தான் என்ன பண்ணுவான்னா அவன் வீட்டையும் கட்டுவான். நீங்களும் நானும் அந்த 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 இடத்துக்கு நம்ம 2 பேரும் நம்ம எல்லாரும் வந்துடணும். பரவாயில்ல, கடந்த நாள்ல நம்ம இது ஏதோ பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்க யுத்த புருஷனா நாங்க இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய நாமத்தை மதிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, நாங்க ஒரு நாள் அதிருப்தியா நாங்க இருந்துடக்கூடாது. நாங்க பழகி பெருகிறவர்களா இருக்கணும். நாங்க ஒரு நாள் யுத்த புருஷர்களா இருக்கக்கூடாது. நாங்க ஒரு நாள் எங்க வீட்டுல சண்டைன்றதே இருக்கக்கூடாது. எங்க பிள்ளைங்க அதை கத்துக்கொள்ளவே கூடாது. அந்த பிள்ளைய பார்த்து கேட்கணும், சண்டைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, இது தெரியாது எனக்கு. உங்க அப்பா அம்மா சண்டை போட்டதே கிடையாதா? இல்லையா, தெரியலையா? அப்படின்னா சண்டைன்னா என்ன? சண்டைன்னா என்ன? ஒரு பையன் வந்து என்னை பார்த்து சண்டைன்னா என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நம்ம சண்டைன்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? இல்லை தெரியாது. உங்க அப்பா அம்மா? இல்லையா, நல்லா தான் இருக்காங்க. அப்பா எப்பவுமே சிரிச்சு நிற்பாங்க, அம்மாவும் சிரிப்பாங்க, 2 பேரும் பாட்டு பாடுவாங்க, 2 பேரும் எங்களை 2 பேரும் தின்னுவாங்க. எங்க அப்பா அம்மா இப்போ உனக்கு சண்டை? அதுதான் சண்டைன்னா என்ன? சண்டைன்னா என்ன? இது முடியுமா முடியாதா? இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சாத்தியம். விசுவாசிக்கிறவனுக்கு இது சாத்தியம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் இது சாத்தியம். ஆமென். தலைவணங்கி ஜெபம் பண்ணு. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நாளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பட்டுக்கோட்டையில் இருக்கிறதான குடும்பங்கள் முழுவதுமாய் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும். ஒரு நாளும் ஆண்டவரே ஒரு யுத்த புருஷர்களாய் ஒருவரும் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, ஒரு நாளும் உங்களுக்குள்ள தேவ பக்தியில குறைந்தவர்களாய் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். சண்டையினுடைய வாசனையே இல்லாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அமைதலுள்ள ஒரு ஜீவியம் பண்ண உதவி செய்யும். சாந்தமும் அமைதலுள்ள ஆவியே எங்கள் சகோதரிகளுக்கு அலங்காரமாய் இருக்கட்டும். நாங்கள் அமைதலுள்ள புருஷர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. தெய்வமே, உம்முடைய ஆவியினால் எங்கள் ஒவ்வொரு இப்பொழுதும் நிரப்பும். உம்முடைய வல்லமையை தாரும். மனுஷனால கூடாது தெய்வமே, உமாலே எல்லாம் கூடும் ராஜா. உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நாளில் கிட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மிகவும் அவசியமான வார்த்தைகள். இந்த திருச்சபைக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வேண்டிய வார்த்தைகளை நாம் இந்த நாளில் கேட்டோம். தொடர்ந்து இந்த வாழ்க்கைக்கு நாம் நேராக தேவனை நடத்தும்படி நாம் பிரயாசப்படுவோம். வீண் சிந்தனைகளை வெறுத்து